Hello guys, welcome to with Macy. நம்ம இந்த வீக் for loop தான் பார்க்க போறோம். Before that, இந்த வாரத்துக்கான fun fact பார்க்கலாம். நம்ம இந்த வாரத்துக்கான fun fact தான் பார்க்க போறோம். Previous experienceல இருந்து learn பண்ணிட்டு திரும்பி அதே situation வந்துச்சுன்னா அதை எப்படி wise-ஆ handle பண்ணணும்ன்றதுல humans expert தான் சொல்லணும். அதே மாதிரி கம்ப்யூட்டரையும் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேட்டாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ணிட்டு சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ட்ரெயின் ஆகிற டெக்னாலஜி தான் இது. இந்த டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு ஃபார் லூப் தான் பார்க்க போகிறோம். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு எஃபிஷியன்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஃபார் லூப் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டெக்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபார் இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்கிரிமெண்ட், அதுக்கப்புறம் பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த சின்டெக்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த வைல் லூப்போட கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். வைல்ல நம்ம இனிஷியலா சாங்குக்கு 1ன்னு ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம். அதுதான் இந்த பெராந்தசிஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ இனிஷியலைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம சாங்குக்கு லெஸ் தென் 10ன்னு அசைன் பண்ண கண்டிஷன் தான் இங்க இருக்க செகண்ட் வேல்யூ. தேர்டா இருக்க இன்கிரிமெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாங் முடிச்ச உடனே செகண்ட் சாங் இன்கிரிமெண்ட் ஆச்சு. அதுதான் இந்த பெராந்தசிஸ்ல இருக்க தேர்டு இன்கிரிமெண்ட். இந்த 3 வேல்யூமே கம்பல்சரி கிடையாது. நமக்கு எந்த வேல்யூ தேவையோ அதை நம்ம இந்த பெராந்தசிஸ்ல கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த ஃபார் லூப்பை ஒர்க் ஸ்டேஷன்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு சினாரியோ கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு கொஸ்டினை 5 டைம்ஸ் எழுதிட்டு வரணும்னு. இந்த அசைன்மெண்ட்டை தான் நம்ம இன்னைக்கு ஃபார் லூப்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம். ஹியர் இட் ஆன், நம்ம ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இனிஷியலா நம்ம அசைன்மெண்ட் எழுத போறோம். அதனால இன்ட் அசைன்மெண்ட். நம்ம ஃபார் லூப் தான் பார்க்க போறோம். ஃபார் அதோட சின்டாக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன். அதனால அசைன்மெண்ட்ன்ற வேரியபிளுக்கு இனிஷியலா 1 ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறோம். அதனால 1. நெக்ஸ்ட் கண்டிஷன். அசைன்மெண்ட் 5 டைம்ஸ் எழுதிட்டு வர சொன்னாங்க. அதனால லெஸ் தென் ஈக்குவல் டு 5. ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சுட்டு செகண்ட் டைம் இன்கிரிமெண்ட் ஆகணும். ஓகே, இப்போ பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு என்ன கொஸ்டின் எழுதிட்டு வர சொன்னாங்கன்னா what is scanf in C? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா scanf function is used to get input from user. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் 5 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இந்த ஃபார் லூப் உங்களுக்கு ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார் லூப் பற்றின உங்களோட ஒப்பீனியன் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் we move on to the fun fact. கம்ப்யூட்டரை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற டெக்னிக் இட்ஸ் நன் அதர் தென் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் கான்செப்டை ஃபர்தராக ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சாம்னு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் எக்ஸாம் ரிலேட்டடாக வர மெயில்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை கன்சிடர் பண்ணுவார். மற்ற எல்லா மெயில்ஸுமே இக்னோர் பண்ணிடுவார்.
இப்போ அவருக்கு வர எல்லா மெயில்ஸுமே எக்ஸாம் ரிலேட்டடாவே இருந்துச்சுன்னா அவர் எல்லா மெயில்ஸுமே ப்ரியாரிட்டி கொடுத்து ரீட் பண்ணுவாரு. அவருக்கு வர எல்லா மெயில்ஸுமே எக்ஸாம் ரிலேட்டடா இல்லாம மற்ற அதர் கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா அவர் எதையுமே ரீட் பண்ணாம இக்னோர் பண்ணிடுவாரு. இப்போ அவருக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் பார்ஷியல் எஜுகேஷன் கண்டென்ட்டாகவும் பார்ஷியல் கண்டென்ட் மற்ற மெயில் ரிலேட்டடாகவும் இருக்கு. அவர் அந்த மெயிலை ரீட் பண்ணுவாரா மாட்டாரா? இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண மிஷின் லேர்னிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா 3 டேட்டாஸ் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்டாக இருக்குது, 2 டேட்டாஸ் வந்து அதர் மெயில் ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் டேட்டா எஜுகேஷன் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக அவர் அந்த மெயிலை ரீட் பண்ணுவார். மிஷின் லேர்னிங்கை பொறுத்தவரையும் மோர் டேட்டா மோர் அக்யூரசி. தேங்க்யூ guys for still watching this video. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க for more updates with me C.